பாலிடிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த பாலிடிக்ஸ்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் எப்படி வந்து தொடர்பு? இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி டூல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி எவ்வளோ ஃபண்டு வந்து அவங்க செலவு பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கேம்பெயின் பண்ணுறது. ஸோ அது ஓப்பன் ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் பிலீவபிள் தெரியல. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா, எனக்கு வந்து லீட்ஸ் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? இது நான் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரே நாளில் கூட வரும். அந்த மாதிரி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 crore worth ரெவென்யூ ஒன் டே ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிவிட்டு மக்கள் வந்து பயனடைஞ்சு அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 5 crores worth ரெவென்யூ. இது வந்து ரெக்கார்டட் கேஸ் ஸ்டடியாகவே இருக்குது. வணக்கம். இன்னைக்கு அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி மூலிமா நம்ம சந்திக்கக்கூடிய தொழில் முனைவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் 15 வருஷமா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய பிசிசி மார்டெக் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் திரு முகமது இலியாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி சார் ஆரம்பத்தில். என்னன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள். ஸோ பொதுவாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னா, எப்போ ஆரம்பிக்கலாம், இல்லை ஆரம்பிக்கலாமா, ஐயோ ஆரம்பிச்சா தோற்றுருமா, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபியர் இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கீங்க, ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்தீங்க. ஸோ அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க சார்? அந்த ஒரு நாள் பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஒரு ஸ்பீடு இருக்கும், எப்போ ஒர்க் பண்ணுறதுல ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ எப்போது நான் எனக்குள்ளே கொடுத்த ஒரு டெஃபினிஷன், இந்த கம்பெனி விட்டு நான் இன்னொரு கம்பெனிக்கு போகிறது இருந்துச்சுன்னா, இல்லை என்னுடைய சொந்த நிறுவனத்தை நான் ஆரம்பிக்கணும்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன எப்போவும் யோசிப்பேன்னா, என்னோட ஃபாஸ்ட்டாக இந்த கம்பெனி இருக்கா, இல்லை நான் இந்த கம்பெனியோட ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னா. ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்பீடு வந்து இந்த கம்பெனியோட ஸ்பீடோடைய அதிகமாக இருக்குன்னா நான் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு மூவ் ஆன் ஃபார் அ பெட்டர் கம்பெனி ஆர் டூ சம்திங். ஸோ தட் வாஸ் த திங் தட் ஐ வாஸ் ஹேவிங் இன் மை மைண்ட். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சு. நான் என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கட்டாய நிலையில் வந்துட்டேன் நான். ஸோ என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வேணும். என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நான் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன முக்கியமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இஸ் ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லாஜிக் தட் ஐ கேவ் டு மை செல்ஃப். செகண்ட் வந்து ஃபினான்ஷியலி. ஸோ எனக்கு நான் சொன்ன லாஜிக் என்னென்னா, இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லை. ஸோ நான் ரொம்ப லேட்டாக ஒரு 40 இயர்ஸ்க்கோ 45 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா எனக்கு அப்போ என்ன ரிஸ்க் இருக்கும் எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு அதே மாதிரி அந்த மன தைரியம் இருக்குமா தெரியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அந்த ரிஸ்க்கும் கால்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்கணும்னு சொல்லி யோசித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months சேலரி, என்னுடைய இன்றைக்கி இருக்கிற சேலரி வந்து ஒரு 3 months சேலரியை நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா, நான் குடும்பத்தை வந்து எந்த கஷ்டம் இல்லாமல் நடத்துறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா, ஐ கேன் டேக் திஸ் 3 months ரிஸ்க். இஃப் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் 3 months தென் ஐ ஷுட் நாட் கோ பேக். என்னோட ஆண்டர்பிரினியரியல் ஜெர்னியை வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி யோசித்தேன். ஃபஸ்ட்டு மந்த் வாஸ் வெரி வெரி டெஸ்டிங். அதில் 25th day இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி பாயிலிங் மீ. 25th day we had one major breakthrough contract that set my mind basically that I should only move forward in this journey. சூப்பர். ஸோ உங்களோட அட்வைஸ் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஃபண்ட் வந்து ரிசர்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா? சூப்பர். சரிங்க. ஸோ உங்களோட ஃபீல்டுக்கு வருவோமே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பொதுவாக இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் மக்கள் பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ஒரு டிவியில் ஆட்ஸ் கொடுக்கறது, இல்லை நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயத்துக்கு ரொம்பவே பழக்கப்பட்டிருப்பாங்க. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்க? அவேர்னஸ் சொல்ல போனீங்கன்னா இன்னும் வந்து அதிக அளவில் அவேர்னஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. மக்கள் இன்னமும் வந்து சோஷியல் மீடியாவை ஒரு பொழுதுபோக்கு டூலாகவே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து அதில் இருக்கிற பிஸ்னஸ் நோக்கங்களை ஒன்றும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு இருக்கேன், நிறைய கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். இதில் எல்லாமே வந்து 1-to-1 ஒர்க் ஷாப்ஸ், ரொம்ப டெடிகேட்டட் ஒர்க் ஷாப்ஸ் வெரின் வி மேக் தம் இம்ப்ளிமெண்ட் சர்டன் திங்ஸ். அந்த ஒர்க் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஃபேஸ்புக் மூலமாக பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, ஆனால் நான் டெய்லி ஃபேஸ்புக்கில் இருக்கேன். வாட்ஸ்அப் மூலமாக பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா தெரியல, ஆனால் நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. ஆனால் புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கான அவேர்னஸ் வந்து கட்டாயமாக எம்எஸ்எம்இஸ்க்கு ரொம்பவே முக்கியம், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஓகே.
இப்போ பிஸ்னஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா எனக்கு வந்து லீட்ஸ் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். இது நான் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரே நாளில் கூட வரும். ஓ சரி, இந்த விஷயத்தை நம்ம உருவாக்கல. இது ஃபேஸ்புக் உருவாக்கி இருக்கிற விஷயம், மெட்டா சொல்கிற கம்பெனி உருவாக்கி இருக்கிற விஷயம். அவங்ககிட்ட எல்லாரோடைய டேட்டாஸும் இருக்குது. நியர்லி ஹாஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன், பாதி உலகமே வந்து ஃபேஸ்புக் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியாத டேட்டாவே இல்லை. ஸோ அந்த டேட்டாவை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த பிஸ்னஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த லீட்ஸை ஜென்ரேட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அப்போனா ஃபேஸ்புக்கே எல்லாம் பண்ணிவிடுமா, என்னோட ரோல் என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் காசு கொடுத்தா ஃபேஸ்புக் பண்ணிட்டோமா? இல்லை. நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கரெக்டான புரிதல் இருக்கணும். உங்களுக்கு எங்கேருந்து லீடு வேணும், எந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்லேருந்து வேணும், என்னோட பொருளை வந்து யாருக்கு நான் விற்கணும்னு நான் நிர்ணயிச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மசாலா கம்பெனி, சரிங்களா? நான் ஒரு மசாலாவோட ஒரு பேக்கெட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupees 30 rupees 40 rupees ஒரு மசாலா பேக்கெட். நான் இந்த மசாலா பேக்கெட்டை வந்து எண்டு கஸ்டமருக்கு நான் விற்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, இப்போ நான் அந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன். ஸோ நான் மசாலா கம்பெனி நான் வந்து இதை விளம்பரம் படுத்துகிறேன். ஃபேஸ்புக் மூலமாக நிறைய பேர் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொருள் விற்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 200 300 ரூபாய் செலவாகுது. பொருளோட விலை வந்து 40 ரூபாய் தான். அது எனக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நஷ்டம் தான். ஓகே, எதுக்குன்னா உங்களுக்கு 20-30% நீங்கள் லாபம் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பொருளுடைய அதிகமான காசு வந்து நீங்கள் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறீங்க, அது நஷ்டம். அதே 10,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து B2C, நான் எண்டு கஸ்டமருக்கு விற்க விரும்பலை, நான் வந்து டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கை நான் வந்து அதிகப்படுத்த விரும்புகிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து இந்த டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அதே 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது விளம்பரத்தில் வந்து நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கும். டைரக்ட் கஸ்டமரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான அளவுக்கு வந்திருக்கும். மேபி ஒரு 50 பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்கொயரியில். அதுலேருந்து வந்து ஒரு 5 டீலர்ஸ் உங்களுடைய டேர்ம்ஸோட செட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அந்த 5 பேருக்கு ஒருத்தர் வாங்கினா எவ்வளோ வாங்குவார், ஒரு 10 பாக்ஸ் வாங்குறாரு, ஒரு 5 பாக்ஸ் வாங்குறாருன்னு நினச்சிக்கங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பில் வேல்யூ வந்து ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் ஒரே ஷாட்டில் இங்கே விற்க முடியும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணது 10,000, இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு வாட்டி வாங்குவாரா? இல்லை, லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இப்போ வாங்கியிருக்கிறாரு, விற்க போகிறாரு, விற்றுருச்சுன்னா திரும்ப வாங்க போகிறாரு, திரும்ப வாங்கிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 10,000 ரூபாய், அது 10 லட்சமாக மாறலாம், 15 லட்சமாக மாறலாம். ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாருன்னா உங்களோட மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸியாக மாறலாம். இட் ரியலி கேன் கோ டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டார்கெட்டிங். ஓகே, ஸோ சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்மளால ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு எம்எஸ்எம்இனே வச்சுப்போமே, ஸோ அந்த எம்எஸ்எம்இக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேஷன் சொல்லுவோம், ஒரு லோகோ கிரியேஷன்லேருந்து பிடிச்சி அவங்களுடைய ஒரு கம்ப்ளீட் கோல் மேப்பிங், பிஸ்னஸ் கோல்ஸ், பிஸ்னஸ் வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைலை வந்து ரெடி பண்ணும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் வந்து ப்ரோஷர்ஸ் மூலமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு வந்து கேட்லாக்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் கிரியேஷன் இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் மீடியா செட்டப் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நாங்கள் பண்ணுற ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ரா செட்டப்னு சொல்லுவோம். எப்படி நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு ஷாப்புக்கு வந்து ஷாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ, அதே மாதிரி ஆன்லைனில் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ரா செட்டப்னு இருக்கணும். ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ரா செட்டப்புக்கு என்ன முக்கியம், அந்த லோகோ முக்கியம். எதுக்கு லோகோ முக்கியம்? வி ஆர் யூனிக்லி ஐடென்டிஃபைட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேஸ். இப்போ நம்மளை வந்து தனித்துவமாக காட்டுறதுக்கு நம்மளுடைய முகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறுவனத்தை தனித்துவமாக காட்டுறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் ஆன்லைனில் லோகோ தான். லோகோ பார்த்து தான் மக்களே இன்றைக்கி பை பண்ணுறாங்க. அமேசான் நீங்கள் வெப்சைட்டுக்கு போகிறீங்கன்னா, அமேசான் வெப்சைட்டுக்கு போகும்போது நீங்கள் எதுக்காக அது அமேசான் வெப்சைட்னு தெரியுது, அங்கே லோகோ இருக்குது, அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்குது. எங்கே இருக்குது அமேசான் கம்பெனி நிறைய பேர் கேட்டிங்கன்னா தெரியாது அட்ரஸ். இந்தியாவில் எத்தனை வேர் ஹவுசஸ் இருக்குது, எந்த வேர் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு வருதுன்னு ஸ்டாக் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆன்லைனில் நம்பகத்தன்மை வந்து கொண்டு வரதே வந்து இந்த ஒரு விஷுவல் ஐடென்டிட்டினாலையும் அந்த ஒரு அட்ரஸ்னால தான். ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்களோட ஐடென்டிட்டி முக்கியம், உங்களோட வெப்சைட் அட்ரஸ் முக்கியம், உங்களோட சோஷியல் மீடியா அட்ரஸஸ் முக்கியம். இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுவோம், டிஜிட்டல் இன்ஃப்ரா சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம்னா கேலண்டர்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டினியூஸாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி. அப்போது அது ஒரு டிஸ்கண்டினியூட் எஃபர்ட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும், ஒரு கேலண்டரை நீங்கள் வந்து நிர்ணயிச்சிக்கணும். அடுத்த 3 மாதம் இந்த பொருளை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இந்த சர்வீஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இந்த மாதத்துக்கான தீம் இதுவாக தான் இருக்க போகுது,
இந்த மாதிரி ஒரு 12 monthsக்கு நாங்கள் ஒரு கேலண்டரை உருவாக்கிடுவோம் ஃபஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் வித் தி ஆண்டர்பிரனர். ஸோ இந்த கோல் செட்டிங் கிளியராக பண்ணிடும் போது, இந்த கேலண்டர் செட்டப் கிளியராக பண்ணிடும் போது பிஸ்னஸ் கோல்ஸ் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மூணாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் மேப்பிங். பர்ஃபார்மன்ஸ் மேப்பிங் இது எல்லாமே பண்ணுறோம். இது மூலமாக நமக்கு வந்து என்ன நம்ம அச்சீவ் பண்ண விரும்புகிறோம், எத்தனை என்கொயரி ஜென்ரேட் பண்ண விரும்புகிறோம், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூணாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் மேப்பிங்கில் அது கொண்டு வந்துடும். டிஜிட்டல் பெஞ்ச் மார்க்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் எங்களுடைய சாராம்சமான விஷயம். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ சர்வீசஸ் சொல்கிறீங்க, அதுலேயும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ் போடணும், ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணணும்லாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இப்போலாம் வந்து இன்ஃப்ளூயன்சஸ், ஒரு இர்ஃபான் மாதிரியோ இல்லை மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் கூப்பிட்டு தங்களுடைய ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுங்கள், இல்லைனா தன்னோட ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அது மூலிமா கஸ்டமர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட போகிறத தவிர்த்து எதனால உங்களோட கம்பெனி அப்ரோச் பண்ணுங்க? நாங்கள் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக இல்லை. ஓகே. அண்ட் வி ஆல்சோ ஒர்க் வித் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே. ஓகே, எங்களோட சர்வீசஸில் வந்து ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஓகே. நாங்களே வந்து பிராண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் எந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கோ, சர்வீஸ் இருக்கோ, நாங்களே அதுக்கான ரைட் இன்ஃப்ளூயன்சரை மேப் பண்ணி விடுவோம். ஒன்று வந்து என்ன முக்கியம்னா, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போகிறதுனாலேயே உங்களுக்கு சக்ஸஸ் வராது. நீங்களும் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் அஸ் அ பிராண்டு. ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் ஒரு கண்டினியூஸ் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களோட ப்ராடக்டோடைய சேம் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்களா? ஆமாம், எஸ், அவர் ஒரு ஃபுட் பிளாகர், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்டோட டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது வந்து ஒரு கரெக்டான மேட்ச். அந்த ஆடியன்ஸ் ஒரு வைட் செக்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஃபார் இமீடியட் சக்ஸஸ், ஃபார் ஓவர் நைட் விசிபிலிட்டி. நீங்கள் இன்ஃப்ளூயன்சரோடைய மேப் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரீச் கொண்டு வரீங்க. ஆனால் அது மட்டுமே போதுமா? இல்லை, கண்டினியூஸ் சாகான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தொடர் கதையாக இருந்துகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரோட டைப் பண்ணுறதுனால எல்லாமே முடிஞ்சிடாது. ஸோ ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க, அடுத்தது மக்களோட எதிர்பார்ப்பினா இருக்கும், வேறு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன பண்ண போகிறீங்க. நீங்கள் இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பிராண்டுக்கு அத்தன்டிக்காக நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஓன் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஜெர்னி தான். ஓகே, இது ஒன்று தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் வியூவாக வச்சுக்காதீங்க. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமாக தான் போயிட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம், உங்களோட டைரக்ட் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு சேனல்ஸோட டைப் பண்ணிக்கலாம். அது மூலமாக வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகே சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த ஒரு எம்எஸ்எம்இ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயன்படுத்தி நல்ல ஒரு பெரிய ஒரு க்ரோத் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குங்க? இருக்குது சார், நிறையவே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறேன். நான் வந்து ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், டான்ஷியா எஃப்என்எஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு சில நிறுவனங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு. நீங்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங்ஸ் வந்து இட்ஸ் மை பேஷன். இது என்னோட பேஷன். நிறைய பேருக்கு வந்து நான் இந்த விஷயங்களை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதை பற்றி நிறைய பேச விரும்புகிறேன். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியணும்னு நான் விரும்புகிறேன், எம்எஸ்எம்இஸ் மோர் பர்டிகுலர்லி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து நாங்கள் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ் நாங்கள் வந்து ஒரு சின்ன டேட்டா எடுத்து பார்த்தோம். இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்க்கு வராங்களே, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாலேஜ் மட்டும் கொடுக்க மாட்டோம் அந்த ப்ரோக்ராமில். எதுக்குன்னா இதெல்லாம் ஜெர்மன் ஃபண்டட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கணும். காலையில் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறத மத்தியானம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். ஆண்டர்பிரினர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லேப்டாப்ஸ் கொண்டு வந்து ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் அலவுடு பண்ணிவிட்டு அவங்கள வந்து 1 வீக் 10 days மென்டரிங் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த டூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எவ்வளோ பிஸ்னஸ் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 crore worth ரெவென்யூ 1 day ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிவிட்டு மக்கள் வந்து பயனடைஞ்சு அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 5 crores worth ரெவென்யூ. இது வந்து ரெக்கார்டட் கேஸ் ஸ்டடியாகவே இருக்குது. இப்போது நிறைய நான் ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணும்போது அவங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே பெருசாக பணம் செலவு பண்ணாமல் இருப்பாங்க. அதனாலேயே அவங்களோட க்ரோத் வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்க்கு பணம் செலவு பண்ணாமல் இருக்கவங்களுக்கு உங்களோட வார்த்தைகள் என்ன? என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணியே தீரணும். நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக யார் யார் செலவு பண்ணலன்னு சொல்கிறாங்களோ அவங்க அதிக அளவில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி.
எதர் அவங்க வந்து மக்களை ரெக்ரூட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை இவங்களே வந்து ட்ராவல் பண்ணி நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தே வந்து ரொம்ப ஸ்லோடாக இருக்கும். அதனாலேயே வந்து இவங்க அதிக அளவில் வந்து க்ரோத் ஆகாமல் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் கம்பேர்ட் டு நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் என்னென்னா, அந்த 10,000 ரூபாய் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இது யார் யாருக்கு நான் சொல்லியிருக்கணும், அவங்க எல்லாரும் யார் யார் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்ன ஆகும், நான் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதத்தில் ஒரு 2-3 என்கொயரி வந்துட்டு இருந்த இடத்துல நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 என்கொயரி வந்தாலே ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும். ஸோ என் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கா, என் சர்வீஸ்க்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கா, ஸோ நம்ம தான் போல இருக்குது இப்போது சரியாக அதை புரிஞ்சிக்காமல் இருந்தோம், ஸோ இப்போ நம்ம ஸ்பீடப் பண்ணலாம். அந்த எனர்ஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க. சூப்பருங்க. ஒரு புதுசாக மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த 10,000 ரூல் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சூப்பர். பாலிடிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த பாலிடிக்ஸ்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் எப்படி வந்து தொடர்புங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி டூல்னு ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி எவ்வளோ ஃபண்டு வந்து அவங்க செலவு பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கேம்பெயின் பண்ணுறதுக்கு. அது ஓப்பன் ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் பிலீவபிள் தெரியல. ஆனால் அந்த ஓப்பன் ஷோகேஸ் பண்ண ரெக்கார்டே வந்து ரொம்ப அதிக அளவில் பல கோடிகளில் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் அதிலேயே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பெனிட்ரேஷன் பண்ணதை வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைரக்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலமாக. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ணி போகிறது வந்து ஒரு தனி ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சஸே டிவைட் ஆகிட்டாங்க. நான் இந்த பார்ட்டி, நான் அந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு. மூணாவது முக்கியமான ட்ரெண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர் வெரி ஃபேமஸ் பாலிட்டிஷியன்ஸை பாட்காஸ்ட்டில் வராங்க, டிவி சேனலில் போல் பாட்காஸ்ட்க்கு வராங்க. பாட்காஸ்ட் மூலமாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் லைட்டர் மூமெண்ட்ஸு, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறத பற்றி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பர்சனல் ஸ்டோரியோட வியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி நடக்கல, இப்போலாம் இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தவறான ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லைங்களா? திடீர்னு நான் இந்த ஷேர் வாங்கினேன், இல்லை நான் இந்த ட்ரேடிங் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எக்கச்சக்கமாக எனக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னு. அது எத்திக்கல் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஹைலி அன்எத்திக்கல். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி அவங்க வீட்டு கல்யாணம். ஸோ அதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்களா? 101% அது வந்து ஒரு பக்கா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சம மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு உலகத்துலேருந்து இருக்கிற பெரிய பெரிய பிரபலங்களை வந்து நீங்கள் உள்ளே கூட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவோட மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் அந்த ஃபேமிலியோட மார்க்கெட்டிங் இருக்குது, அந்த ஃபேமிலி வந்து ஹோல்ட் பண்ணுற கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் இருக்குது. இது வந்து நிறைய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க.